ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. சிவே சிவ சிவ சிவ. ஓம் நமோ நாரத நாராயணாய நமக. நமக்கெல்லாம் மதகர சிவாலயத்தை பற்றி ஓரளவு கேள்விப்பட்டு இருக்கின்றோம். இப்பொழுது எல்லா விதமான அடியார்களின் முழு முயற்சியுடன் முழு ஒத்துழைப்புடன் மேலும் இதில் முக்கியமாக நமது சர்க்குருவின் அருள் உரையுடன் அருள் ஆணையுடன் நடந்து கும்பாபிஷேகத்திற்காக 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை மகான்களால் சித்தர்களால் நல்ல நாளை தேர்ந்தெடுத்து இந்த மகா கும்பாபிஷேகமானது புனர் உதாரணமான ஜீர்ணோத்தாரண கும்பாபிஷேகம் சித்தர்களால் வர்ணிக்கப்பட்டு இங்கு எல்லோரையும் அழைக்கின்றோம். எப்படி? மதுரா மாநகரிலே ஒரு யுகத்திலே பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சிறையில் பிறந்தார். சிறையில் பிறக்கும் பொழுது தாயினுடைய வேதனை, நாம் இப்படி ஒரு சிறையிலே குழந்தையை பெற்று எடுத்தோமே, நமக்கு வாய்த்த அண்ணன் கம்சன் இந்த குழந்தையை என்ன செய்ய போகின்றானோ என்கின்ற பயத்தில் துடித்து அந்த பயத்திலே பிறந்தவன்தான் குழந்தை கிருஷ்ணன். ஆனாலும் சிவபெருமான் இங்கே இப்படியெல்லாம் நடக்க வேண்டும், இந்த யுகமானது அப்படித்தான் இருக்கும், மாமாக்கள் என்று சொல்லுகின்ற அநேகமா இந்த பூலோகத்தில் இருப்பவர்கள் இனி இப்படித்தான் இருப்பார்கள், கம்சனுடைய குணம் கொண்டு இருப்பார்கள். இப்படி நாம் பார்க்கின்றோம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒரே இரவிலே ஒருத்தி மகனாய் வளர்ந்த இடம்தான் மதகரம். இங்கே குழந்தை ஸ்ரீகிருஷ்ணர், குழந்தைக்கு என்ன தெரியும்? இங்கே குழந்தை பெற்றவருக்கு என்ன பாக்கியம் கிடைத்ததோ இல்லையோ, தேவகிக்கு கிடைக்கவில்லை. ஆனால் தாய் யசோதா தேவி நந்தகோபன் மூலமாக தான் பெற்றெடுத்த அந்த பெண் குழந்தையை அப்படியே அனுப்பி வைத்து அங்கே இந்த உலகத்தையே ஆளப்போகின்ற, மதுராவையே ஆளப்போகின்ற துவாரகாபுரியிலே ஆட்சி செய்த அந்த துவாரகையிலேயே தனது லோகத்திற்கு சென்ற ஸ்ரீ கிருஷ்ணரை இந்த பூலோகத்தில், குறிப்பாக தமிழ்நாட்டில், அதிலும் சோழ மன்னன் ஆண்ட இடத்திலே வளர்வதற்கு நாம் இந்த தமிழகத்திலே, தமிழ்நாட்டிலே பெரும் புண்ணியம் செய்து இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட காலமானது பெரும் புண்ணிய காலம் என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், எங்கேயோ பிறந்தான், எங்கேயோ வளர்ந்தான் என்று சொல்வதை கேட்டிருப்போம். ஒரு குழந்தையானது தனது 5 வயது வரை செய்கின்ற அந்த குழந்தை விளையாட்டு, லீலைகள், ஓடி விளையாடுவது, இப்படியெல்லாம் பல நிகழ்ச்சிகள் நடந்த இடம் இந்த மதகரம். இதற்கு காரணம் என்னவென்றால், இந்த இடத்தில், இந்த பூமியிலே குழந்தை ஓடி ஆடி தவழ்ந்து பல லீலைகளை காட்டி வாயில மண்ணை எடுத்து போட்டுண்டு, அம்மா வாயத்தர என்ன போட்ட அப்படி என்று பார்க்கும்போது இந்த உலகத்தையே, இந்த பூலோகத்தையே, அண்ட சராசரத்தையே தனது வாயினால் காட்டிய இடம் இந்த மதகரம். மதகரத்துடைய புண்ணியம் என்னவென்றால், இந்த குழந்தை கிருஷ்ணர் அந்த ஆலயத்திலே, இப்பொழுது ஆலயமானது சிறு வடிவில் இருந்தாலும் மதகரத்தை சுற்றி விளையாடி ஓடி ஆடி இப்படி குதூகலித்த இடம். தேவகி சுத கோவிந்த வாசுதேவ ஜெகத்பதே தேகிமே தனயம் கிருஷ்ண துவாமகம் சரணம் கதகா தேவதேவ ஜெகநாதா கோத்திரவிருத்தீகர பிரபு தேகிமே தனயம் சீக்கிரம் ஆயுஷ்மந்தம் யசஸ்வினம் என்கின்ற மந்திரம் உண்டான, சந்தான கோபால மந்திரம் உண்டான இடம் இந்த மதகரம். இப்பொழுதெல்லாம் நாம் ஏதோ முன்பெல்லாம் அவரவர்கள் புண்ணியத்திற்கு ஏற்ப நல்ல குழந்தைகள் இயற்கையாக சுகப்பிரசவமாக முடிந்தது என்பதற்கு கிருஷ்ணனுடைய அவதாரத்துக்கு நாம் செல்ல வேண்டும்.
இப்பொழுதெல்லாம் சுகப்பிரசவம் என்பது பெரும் அதிசயமான ஒன்றாக மாறிவிட்டது. காரணம், நாம் குழந்தைகளை பற்றி கவலைப்படுவதும் இல்லை. அந்த மகப்பேறு காலத்திலே அதற்கு முன்பாக செய்ய வேண்டிய குழந்தைகளை பற்றிய இறை ஞானமும் தான தர்மமும் இப்பொழுது இந்த கலியுகத்திலே குறைந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து வருவதன் வேதனை இப்பொழுதெல்லாம் குழந்தை வரம் வேண்டி பல ஆயிரம் பேர் சுரைக்காயூர் அருகில் உள்ள கர்ப்பரட்சாம்பிகை, காரணம் ஏன் சுரைக்காயூரை காட்டுகின்றோம் என்பதை விளக்கமாக அப்பொழுது தருகிறோம். திருக்கருகாவூர், கரு என்கின்ற அந்த குழந்தை உற்பத்தி ஆகின்ற கருவை காத்து அதை பராமரிக்கின்ற ரட்சிக்கின்ற கர்ப்ப ரட்சாம்பிகை, இப்படி சுவாமி முல்லை வண்ணநாதராக இந்த உலகத்திலே எங்கும் சுயம்பு லிங்கமாக குழந்தை பாக்கியத்திற்காக ஒரு பூலோகத்தில் ஒரு இடம் இருப்பது என்று சொன்னால் இந்த திருக்கருகாவூர். இப்படிப்பட்ட ஸ்தலத்திலே ஒரு காலத்திலே கிருஷ்ண பகவான் 5 வருடத்திலே தனது குழந்தை முக்கியமான பருவத்திலே ஓடி ஆடி விளையாடி தனது வளர்ப்பு தாய், அதாவது யசோதாவிற்கு தனது நன்றிக்கடனை, அதாவது பிள்ளை இல்லாத ஆண் குழந்தை இல்லாத ஒரு ஏக்கத்தை தீர்த்து வைத்து நந்தகோமனான ஒரு தகப்பனால் வளர்க்கப்பட்டு ஒரே குழந்தைக்கு 2 தாய் 2 தந்தையர்களை நிரூபித்த ஒரே இடம் இந்த மதகரம். இந்த மதகரத்தை பற்றி 2 வருடங்களாக நமது அகஸ்திய விஜய புத்தகத்திலே நமது வாத்தியார் சொல்ல சொல்ல அதை எழுதி, குறிப்பாக இந்த காலத்திலே கேட்பவர்கள் சிலர், படிப்பவர்கள் சிலர், ஆனால் அதன்படி செய்கின்றவர் அதிலும் சிலர், இப்படி பலவிதமான முயற்சிகள் எடுத்து வைராக்கிய சிந்தனையுடன், அதே சிந்தனையுடன் இந்த ஆலயமானது ஒரே ஒரு சிறிய கீற்று கொட்டகையிலே சுவாமி கடந்தார். நீங்கள்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் விரைவில் உங்களுக்கு ஃபோட்டோ தரப்படும். இன்று இந்த உலகம் உய்வதற்கு அதே குழந்தை பிறந்த இடத்தில் விளையாடிய கிருஷ்ண பகவான் பரந்தாமன் விளையாட இடத்திலே இந்த மதகரம் வருவது காரணம், நமக்கும் ஒரு பெரும் ஒரு சொல்லுவாங்களே வாய்ப்பு. மதுராவிலே போய் நாம் கும்பாபிஷேகம் செய்ய முடியுமா? மதுராவிலோ இல்லை துவாரகையிலோ நாம் கும்பாபிஷேகம் செய்ய முடியுமா? முதலில் பயண வசதி கிடைக்குமா? உடல் வசதி முடியுமா? அதற்கு தேவையான பொருளுதவி கிடைக்குமா? இந்த காலத்தில் இது சாத்தியமாகுமா என்று நீங்கள் நினைத்து பார்த்தால் பெரும் மலையைப் போல மலைப்பாக விடும். ஒரே அடேங்கப்பா என்று சொல்லும் அளவுக்கு வந்துவிடும். அப்படிப்பட்ட நிலையில்தான் பலவிதமான சித்தர்களுடைய, தினமும் பல சித்தர்கள் வந்து பல மாதங்களாக 1 மணி நேரத்திற்கு ஒரு மூலிகை காப்பு வீதம் 1 வருடமாக பலவிதமான சுவாமிகளுக்கு, இறைமூர்த்திகளுக்கெல்லாம் பலவிதமான மூலிகை காப்புகளை இட்டு இப்போது ஹரிமங்கையிலே எல்லா விதமான மூர்த்திகளும் காப்பிலே தயார் நிலையிலே வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வருகிறது. காரணம், ஆயுர்தேவி, அந்த ஆயுர்தேவியுடைய திரு சன்னதியிலே ஹரிமங்கையிலே முக்தீஸ்வரர் ஆலயத்திலே இப்பொழுது அந்த இறைமூர்த்திகள் எல்லாம் சிலாரூபமாக பழமை மாறாத ஒரே நிலைப்பாட்டுடன் தயார் செய்து காப்பிட்டு அதை தினமும் வழிபட்டு வருகின்ற இறையடியார்கள் ஒரு சிலர். காரணம், இதை பற்றி வெளியிலே சொல்வதற்கில்லை. இதை டாம்பிகமாக வெளியாக ஆகோ ஊக என்று சொல்வது நமது வாத்தியார் அப்படி யாருக்கும் சொல்லி கொடுக்கவில்லை. இப்படி ஒவ்வொரு காப்பு இடும்பொழுது அந்த இறைவனுடைய திருமேனியில் நமது திருக்கரங்கள் படும்பொழுது அந்த இறைவனுடன் பேசி கொஞ்சி விளையாடுகின்ற பாக்கியம் ஏதோ ஒரு அடியாருக்கு மட்டும் கிடைத்து கொண்டிருக்கின்றது. நமக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தாலும் எதுவும் கூப்பிட்டு கொடுத்தால் அதற்கு ஒரு அழகோ மதிப்போ இருக்காது. தேடி போகும்பொழுது நமக்கு அந்த நிலை, அந்த பாக்கியம் கிடைக்கும்
என்று நினைக்கவும் முடியாது. காரணம், கூப்பிட்டாலும் வரமாட்டார்கள், கொடுத்தாலும் எள்ளி நகையாடுவார்கள். அதற்கு காரணம் அதுதான் மாயை விதி என்று சொல்வார்கள். ஆனாலும் எப்படித்தான் நாம் நினைத்தாலும் இறைவன் நம்மையெல்லாம் ஆட்கொண்டு அதே இடத்திலே தனது குடியிருந்த குடில் இப்பொழுது அவரது இடத்திலே ஆலயமானது தயாராக புனரமைக்கப்பட்டு சீரமைக்கப்பட்டு தயாராக இருப்பதற்கு காரணம் பல மகான்களின் நீண்ட ஆசீர்வாதம். யாராலும் அசைக்க முடியாது. அப்படி என்கின்ற வைராக்கிய சிந்தனையுடன் செய் 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 நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னதன் அடிப்படையிலே வைராக்கிய சிந்தனையுடன் அழைப்பிட்டு இப்பொழுது 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை அதனுடைய விசேஷ பத்திரிகை எல்லாம் மிக விரைவிலே பழமையான போட்டோக்கள், ஆலய போட்டோக்கள், இப்பொழுது அதே நிலையில் உள்ள போட்டோக்கெல்லாம் எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டுகிறோம். நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்பொழுது நமக்கு தேவை என்னவென்றால், ஆலயம் பூர்த்தியாகிவிட்டது, இறைமூர்த்திகள் தயாராகிவிட்டார்கள். இப்பொழுது பொது மக்களுக்கு, பொது ஜனங்களுக்கு, பொது பக்தர்களுக்கு பெரும் வாய்ப்பு. நாம் கடுகளவு அதில் கலந்து கொண்டாலும் அந்த ஆலயத்திற்கு தேவையான அத்தனையிலும் நாம் பங்கு கொண்ட பலன் உண்டு. எல்லாவற்றிலும் நாம் அதில் ஷேர் ஹோல்டர் மாதிரி பங்கு. அந்த ஆலயத்திலே இப்பொழுது யாகசாலை கட்ட இருக்கின்றோம். அந்த யாகசாலைக்கு தேவையான ஹோம திரவியங்கள், பொருட்கள், மூலிகைகள், நெய் மற்றும் தேவதா மூர்த்திகளுக்கு தேவையான புது வஸ்திரங்கள் மற்றும் கும்பாபிஷேகத்திற்கு தேவையான கலசங்கள், அந்த வேதியர்களுக்கு, அந்த வேத விற்பனருக்கு தேவையான அந்த சொல்லுமே ஐயர் தட்சணை, இவைகள் எல்லாம் நடந்து யாகசாலை அமைப்பதற்கும் அதை தொடர்ந்து 48 நாட்கள் பூஜை செய்வதற்கும் பொது மக்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். அதுதான் கூட்டு 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 சத்சங்கம் என்று சொல்வோம். அதாவது ஒரு ரயிலானது ஒரு ஊரிலிருந்து மறு ஊருக்கு செல்லும்பொழுது ஒரு தனி மனிதனோ தனி ஒருவரோ பயணம் செய்வது இல்லை. அதே ரயிலிலே பல ஆயிரம் பேர் அந்த புகை வண்டியிலே, தொடர் வண்டியிலே செல்வதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இது நமக்கே தெரியாமல் நடக்கும் ஒரு சத்சங்க பரிபாலனம். இப்படி கூட்டாக செல்லும் பொழுது அதில் ஒருவர் சொல்லுகின்ற செய்கின்ற மானசீக இறை மந்திரங்களை, ஜபங்களை அந்த அத்தனை பேருக்கும் சேர்ந்து செல்வதை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். ஆனாலும் இது நமக்கே தெரியாமல் நடக்கும் ஒன்று. அவ்வாறு நடக்கும் பொழுது இத்தனை பேர் இந்த பூலோகத்திலே இருந்திருப்பார்கள். இப்பொழுது பல காரணங்களால், எத்தனையோ விதமான காரணங்களால் அந்த பாக்கியத்தை அடைய முடியாமல் இந்த பூலோகத்தை விட்டு புறப்பட்டு சென்றிருப்பார்கள். நமது தலைமுறைக்கு இப்பொழுது அந்த கிருஷ்ணர் பிறந்த இடமானது தேர்வாகி அதே இடத்தில் கொஞ்சம் கூட இடம் மாறாமல் அந்த கோகுல வாசிகள் கொஞ்சி விளையாடும் அந்த கோவர்த்தன கிரிதாரி போல, அந்த பசு மேய்த்த பாலகனை போல, இப்படி கோசாலை நிறைந்த இடங்களாக இன்று பல ஆயிரம் புனித பசுக்கள் நடமாடிய அந்த புண்ணிய பூமியிலே நடக்க இருக்கின்ற இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் நீங்கள் கொடுக்கின்ற, நீங்கள் செய்கின்ற அந்த சிறு துள்ளி பெரு வெள்ளம் என்று சொல்வார்கள். நமக்கெல்லாம் இப்பொழுது ஒரு காரியத்திற்கு, ஒரு மருத்துவரை பார்க்க சென்றால் மருத்துவர் நம்மிடம் மிக குறைந்த அளவில் அவருடைய தொகையை ஃபீஸ் வாங்கிப்பார்கள். ஆனால் மருந்து என்பது காலத்திற்கும் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒன்று இல்லை என்றாலும் வேறு ஒரு மருத்துவம், வேறு ஒரு செலவு இப்பொழுது நடந்து வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் வியாதி என்பது தீர்ந்த பாடு இல்லை. மருந்து தீர்ந்து கொண்டே இருக்கிறது. புது மருத்துவ வசதி வந்து கொண்டே இருக்கின்றது. ஒன்று மாற்றி ஒன்று. இப்படி எல்லாம் இருந்தும், சொத்துக்கள் சுகங்கள் இருந்தும் நல்ல குழந்தை இல்லையே என்று இயங்குகின்ற பல லட்சம் குடும்பங்கள் இருக்கின்றது. உதாரணமாக நிறைய செல்வ வளம்,
எத்தனையோ வீடு, பங்களா, மாளிகை அத்தனையும் இருக்கும், ஒரு குழந்தை இல்லை. குழந்தை அப்படியே குழந்தை சில பேருக்கு இருக்கும். அந்த குழந்தை அவர்கள் விருப்பப்படி எதிர்காலத்தில் செயல்படவில்லை என்று இயங்குகின்ற எத்தனையோ லட்சம் குடும்பங்கள், உண்மையான பக்தர்கள், பாகவத பிரியர்கள், எத்தனையோ ராதா கல்யாணத்தை, பல ஆயிரம் ராதா கல்யாணம் நடந்த இடம் இந்த மதகரம். இப்பொழுது மீண்டும் அதே போல் ராதா கல்யாணம் சிறப்பாக நடத்துவதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து இருக்கின்றோம். பல ராதா கல்யாண பாகவத உத்தமர்கள் இனிமேல் மாதத்தில் ஓரிரு முறை தொடர்ந்து இங்கே நடத்த காத்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், அவர்களுக்கும் அந்த இறைஞானம் கிட்டிவிட்டது. நாங்கள் வருகிறோம், நாங்கள் தருகிறோம் என்று இப்பொழுது சொல்லினால் அதற்கு தேவையான முழு தொகையும் ஒரே ஒரு ஆசாமி, ஒரு நண்பர், ஒரு பக்தர் என்று வைத்துக்கொள்ளலாம், தர தயாராக இருக்கின்றார். ஆனால் நமது வாத்தியார் சொல்வார், அது அல்ல, அது எல்லோருக்கும் நாம் கூப்பிட்டு சொல்லி ஆக வேண்டும், வாய்ப்பு தர வேண்டும். உதாரணம், நமது வள்ளலார் சுவாமிகள் எத்தனையோ இறை காரியங்களை, வாழ்விற்கு தேவையான இறை கடமைகளை எல்லாம் சொல்லி முடித்து, அப்பொழுதெல்லாம் கூட்டம் கூட்டமாக தனது வாழ்விற்கு தேவையானவற்றை கேட்டு ஆனந்தமாக செய்து அதை முழுமையாக கடைபிடிக்காமல் கடைசியில் அவர் மேல் பழியை போட்டு, அவர் கடைசியில் கடை விரித்தேன், கொள்ளுவார் இல்லை, நான் கட்டிவிட்டேன் என்று சென்று விட்டாரே. வடலூரில் வாழ்ந்து கொண்டே இருக்கும் ஜோதியிலே இருக்கும், பிறக்கும் பொழுது ஜோதியிலிருந்து பிறந்தார், கலக்கும் போதும் ஜோதியிலே கலந்தார். இப்படி ஜோதி தத்துவத்தை போல எல்லோரையும் கூவி அழைக்கின்றோம். இதை யார் ஒருத்தர் பயன்படுத்தி கொள்கின்றார்களோ அவருடைய பல தலைமுறைகளுக்கு பல ஆலயம் கட்டிய புண்ணியத்தை ஒரே நொடியில் கொடுத்து விடுவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணரை கொடுக்க வைப்பவர் யார்? நமது வாத்தியார். ஏனென்றால் நமது வாத்தியார்னா என்ற உங்களுடைய வாத்தியார் கிடையாது. நாங்கள் எல்லாம் எல்லோருக்கும் பொது என்றுதான் நமது வாத்தியார் சொல்லுவார். நாங்கள் உங்களிடம் இருக்கின்றோம், ஆனால் நீங்களே என்னை வாத்தியார் என்று அன்பாக அழைப்பது நல்லது. ஆனாலும் உங்களையும் தாண்டி நாங்கள் எத்தனையோ வெளியில் தெரியாத, எங்களுக்கு தெரிந்த எத்தனையோ பக்தர்களை உருவாக்கி கொண்டே இருக்கின்றோம். அது உங்களுக்கு தெரியாது. அதுதான் சர்க்குருமார்களின் வேலை என்று சொல்வார். அப்படி எத்தனையோ புண்ணியத்தை செய்து வாழ்கின்ற உத்தமர்களும் இருக்கின்ற புண்ணிய பூமியிலே இந்த சம்பரோக்ஷணம், குடமுழுக்கு, இப்படி புனித நீராட்டு என்று பல வகையில் கொண்டாடப்படும் இந்த மதகர நிகழ்ச்சிக்கு நாம் செல்வோம். பகுதி 2, 3 கூட பார்ப்போம். 22/2/2026 நடக்கின்ற கும்பாபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் சொல்லுமே, இத்தனை கலசங்கள், குடங்கள், வேதிகைகள், ஹோமக்குண்டங்கள் கட்டுவதற்கு தேவையானவற்றை இப்பொழுது உங்களிடம் சொல்வார்களே, உஞ்சவிருத்தி கேட்டுத்தான் ஆக வேண்டும். கொடுப்பது அவன். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று இருந்து விட்டார்கள். குறைந்தது 3 வருடமாக இதை பற்றி சொல்லி வருடம் ஓடிவிட்டது. ஆலயம் தயாராகிவிட்டது. இப்பொழுது நடந்ததாக இருக்கட்டும், கழிந்ததாக இருக்கட்டும். இப்பொழுது நீங்கள் நான் கொடுக்கின்ற ஜிபே எண் பூரணி அவருடைய எண்ணுக்கு நீங்கள் உங்களது தொகையை, காணிக்கையை செலுத்துவீர்கள் என்று நம்புகின்றோம். காரணம், எங்களது யூடியூப் சேனலில் விளம்பரம் என்பது வராது. ஒரே ஆன்மீக விஷயங்கள் மற்றும் அவ்வப்போது செய்ய வேண்டியதை மட்டும்தான் குறித்து கொண்டு வருகின்றோம். அதை எத்தனையோ பேர்கள் எடுத்துக்கொண்டு இதை செய்வது வெளியில் சொல்கின்ற எத்தனையோ ஜோதிடர்கள், ஆண்களும் பெண்களும், கோவிலை பற்றி, ஆலய வளம் இத்தனை விரிவாக சொல்லுகின்றவர்கள் இதையும் எடுத்து சொல்லும் பொழுது அவர்களுக்கு பெரும் புண்ணியம் ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது, பெரும் பாக்கியம். சொல்வார்களே, அவருடைய வாக்கில் பலிதம் இருக்கின்றது, சொல் வன்மை இருக்கின்றது, அப்படி சொன்னது நடக்கின்றது. ராசியான ஜோதிடர், அதிர்ஷ்டமான ஜோதிடர் என்று சொல்கின்றோமே, அப்படித்தான் நல்ல உள்ளம் படைத்த எத்தனையோ ஜோதிடர்கள், நாடி ஜோதிடர்கள், இப்படி
நல்லதையே சொல்லி கொண்டிருக்கின்ற அருள் வாக்காளர்கள், இப்படி அந்த பரம்பரையிலே வந்தவர்கள், கிருஷ்ண குலத்தில் பிறந்தவர்கள், யாதவ குலத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் அங்கே சூக்ஷ்மமாக இன்னும் பல தலைமுறைக்கு முன்பாக இந்த உலகை விட்டு பிரிந்து மீண்டும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்று சொல்வார்களே, மீண்டும் இதே இடத்தில் பிறந்துள்ள அத்தனை கோடி பக்தர்களும் வருவார்கள். உங்களுக்கு அநேகமாக எங்கேயோ பார்த்தோமே, எதிலோ பார்த்தோமே, எப்படி என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் பார்ப்பீர்கள். ஆகையினால் இந்த காணிக்கையை அனுப்புவது மட்டும் அல்ல, நாம் மதுரா யாத்திரை செல்ல முடியுமா? அதற்கான தேவைகள் அதிகமான நாள் பிடிக்கும், செலவும் ஆகும். எத்தனையோ போக்குவரத்து இடர்பாடுகள், குறைந்தது 10 நாட்கள். ஆனால் இதோ இருக்கின்றது தஞ்சாவூர் அருகிலே, சாலியமங்கலம் அருகிலே, திருக்கருகாவூர் அருகிலே மதகரம். நீங்கள் கண்டிப்பாக கும்பாபிஷேகத்திற்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஜிபே எண் 8438180318 84 38 18 03 18. இந்த எண்ணிற்கு இன்றிலிருந்து குருவாரம் குருட்சேத்திரத்திலே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு குருவாகவும் பஞ்ச பாண்டவர்களுக்கு ஒரு பெரும் தலைவனாகவும் குருவாகவும் இந்த பாரத போரை நடத்தி வெற்றியை பெற்று தர்மத்தை காத்து அசுரர்களை அழித்து மீண்டும் இந்த துவாபர யுகம் முடிந்து கலியுகத்திற்கு வித்திட்ட ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவனுடைய பிறந்த நாளை, கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுவது போல அவரது இல்லமான, அவருக்கு இல்லம், நமக்கெல்லாம் அது புனிதமான திருக்கோயில். இப்பொழுது நாம் மதுராவில் போய் பார்க்கின்றோம். மதுரா கிருஷ்ண பிறந்த இடம், உரலில் கட்டி வைத்த இடம், அதே நிகழ்ச்சியில் இங்கே நடந்தது. அப்படி இந்த குழந்தை மதகரத்தில் பிறந்தது, விளையாடியது, இவையெல்லாம் பெற்றெடுத்த தேவகி பார்க்கவே இல்லையே. அந்த லீலையை மீண்டும் தேவகிக்கு காட்டிய, நடந்து தவழ்ந்து ஓடி விளையாடி குழந்தைகள் செய்யும் சேட்டைகள் எல்லாம் செய்து காட்டிய இடமே மதகரம். இப்படி தேவகி சுத கோவிந்த என்று ஆரம்பித்த அதே இடத்திலே ஒருத்தி மகனாய் பிறந்து ஒரே இரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்த அதை கேட்டிருப்போம். ஆனால் அந்த இடம் என்று யாருக்கும் சொல்ல தெரியவில்லை. காரணம், நாம் கற்றது கைமண் அளவு, கற்க வேண்டியது உலகளவு. இதான் கல்லாதது உலகளவு, அதான். ஆகையினால தீதும் நன்றும் பிறர் தர வாராது. நல்லவர்களுக்கெல்லாம் இது போய் சேரும். நல்லவர்கள் அல்லாதவர்களையும் அந்த நந்தியம் பெருமான் திரு ஞானசம்பந்தருடைய திருக்கல்யாணத்தின் போது மாயையால் ஓடும் பொழுது, கைலாயத்திற்கு புஷ்ப விமானத்திற்கு ஏறுவதற்கு பயந்து ஓடியும் போது நந்தியம் பெருமான் விரட்டி பிடித்த திருநாளை எப்படி நாம் பிரதோஷ திருநாளாக கொண்டாடுகின்றோமோ அதுபோல நமது வாத்தியார் சொன்னது, இந்த சொற்பொழிவு, இந்த விரிவாக்கம் மூலமாக ஓரளவு உங்களுக்கு தெரிவித்து கொண்டு இந்த நல்ல கைங்கரியத்திலே நீங்கள் ஈடுபட வேண்டும். இந்த பூலோகத்தில் உள்ள அத்தனை ஆலயங்களையும் கட்டிய கொண்டாடிய தர்மங்கள் செய்த புண்ணியங்கள் உங்கள் தலைமுறைக்கு வரும். இனி குழந்தையே, நல்ல குழந்தையே இல்லை என்று நினைத்து இயங்குகின்ற குடும்பங்களுக்கு நல்ல குழந்தையும், இப்பொழுது இருக்கின்ற குழந்தைகள் நல்ல சீர்திருத்த ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கும், குழந்தை பெற்றுவிட்டால் போதுமா, ஒரு அளவுக்கு மேலே அந்த குழந்தை வளர்ந்துவிட்டால் நீ யார் என்னை கேட்பதற்கு என்று எத்தனையோ குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. உங்களது மன கஷ்டம், மன வேதனை இவையெல்லாம் தீர்ந்து சாந்தமய வாழ்க்கைக்கு, மதகரத்திற்கு மீண்டும் சொல்கின்றேன். 8438180318 84 38 18 03 18 பூரணி என்ற எண்ணிற்கு உங்களது காணிக்கையை செலுத்தி தேவையான பொருட்களையும் திரவியங்களையும் நீங்கள் நேரடியாகவே வந்து வண்டியாக இறக்க வேண்டும். ஏனென்றால் பக்தர்கள், அடியார்கள், பாகவத உத்தமர்களுக்கெல்லாம் அன்னம் பாலிப்பு மிக விமர்சையாக நடைபெற இருக்கின்றது. இந்த கலியுகத்திலே
அன்னதானத்தை போல் எதுவும் பிரதானமாக சொல்லவில்லை. அன்னம் பிரம்மே திவ்யஜானாது என்று சொல்வது போல இந்த அன்னதானம் தான் கலியுகத்தில் சிறந்ததாக சித்தர்கள், மாமுனிவர்கள், காஞ்சி மகாபிரியவாள் வரை சொன்னதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து பகுதி 2, 3 பார்ப்போம். மதகரம், சிவாலய கும்பாபிஷேகம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா.